கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் மீது போதையில் கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறது. பெட்ரோல் பங்கில் சிகரெட் பிடிப்பதை தட்டி கேட்டதால் வெறிச்செயலில் ஈடுபட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? பெட்ரோல் பங்கில் சிகரெட் பற்ற வைத்து புகைத்ததை தட்டி கேட்டதால் பங்க் ஊழியர்கள் மீது போதை இளைஞர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தும் பரபரப்பு காட்சிகள்தான் இது. போதை இளைஞர்களால் தாக்குதலுக்கு உள்ளான பங்க் ஊழியர்களுக்கு நடந்தது என்ன? பொள்ளாச்சி அருகே உள்ள ஆச்சிப்பட்டியில் செயல்பட்டு வரும் பெட்ரோல் பங்கிற்கு நள்ளிரவு காரில் சென்ற 6 இளைஞர்கள் பாட்டிலில் பெட்ரோல் நிரப்ப சொல்லி கேட்டுள்ளனர். அப்போது ஊழியர்கள் கேனில் பெட்ரோல் தர இயலாது என மறுத்துவிட்டதால் மது போதையில் இருந்த இளைஞர்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போதே காரிலிருந்து கீழிறங்கியவர்கள் பெட்ரோல் பங்க் வளாகத்தில் வைத்து சிகரெட்டை பற்ற வைத்து புகைக்க ஆரம்பித்தனர். அதை பார்த்த பங்க் ஊழியர்கள் சம்பத், ஆனந்த் இருவரும் இங்கே பெட்ரோல் டேங்க் இருப்பதால் சிகரெட் புகைக்க கூடாது என கூறி அறிவுறுத்தி உள்ளனர். கேனில் பெட்ரோல் கேட்டால் நிரப்ப முடியாது என கூறியதோடு எங்களையே இங்கு சிகரெட் பிடிக்க கூடாது என கூறுகிறீர்களா என கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அவர்கள் அங்கிருந்த இரும்பு கம்பி மற்றும் மம்மட்டியை எடுத்து பங்க் ஊழியர்களை தாக்க ஆரம்பித்தனர். சரமாரியாக தாக்கி பங்க் ஊழியர்களை நிலைகுலைய வைத்தவர்கள் அங்கிருந்து காரில் தப்பிச் சென்று விட்டனர். பின்னர் படுகாயமடைந்த ஊழியர்கள் இருவரையும் சக ஊழியர்கள் மீட்டு பொள்ளாச்சி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த தாலுகா காவல் நிலைய போலீசார் காரில் வந்த நபர்கள் கோவை போத்தனூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதை கண்டுபிடித்தனர். பின்னர் காரை ஓட்டி வந்த அசில் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் சம்பவத்தில் ஈடுபட்ட அவரது நண்பர்கள் முகமது ஷாருக்கான், அப்துல் ஹப்பர், பிராங்க்லின் ஜோஸ்பா உள்ளிட்ட 6 பேரை கைது செய்து பொள்ளாச்சி கிளை சிறையில் அடைத்தனர்.